Hello viewers, welcome to Super Prime. 13th sum பார்க்கலாம். A quadrilateral has vertices at ABCD. ஒரு quadrilateral ABCD vertices இருக்கு. Show that the midpoints of its sides form a parallelogram சொல்லியிருக்காங்க. அதோடைய midpointsலாம் join பண்ணா அது வந்து ஒரு parallelogram இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி இப்போ பாருங்க ஒரு quadrilateral நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 4 sides இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் quadrilateral. இதுக்கு வந்து ABCD அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரி இப்போ இதோடைய மிட் பாயிண்ட், இப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து நான் P அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிசியோடைய மிட் பாயிண்ட் வந்து Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிடி பார்த்தீங்கன்னா R, இங்கே பார்த்தீங்கன்னா டிஏவுடைய மிட் பாயிண்ட்டு S அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஸோ இந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பேரலோகிராத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு எதுக்கெலாம் வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏபிசிடிக்கு வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஏ பார்த்தீங்கன்னா 5,-1, பி வந்து 6,5, சி பார்த்தீங்கன்னா பி வந்து 5,-1 கொடுத்துருக்காங்க, சி பார்த்தீங்கன்னா 6,5, டி வந்து -7,6 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து PQRS தெரியாது இல்லையா, அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு பேரலோகிராத்தை ஃபார்ம் பண்ணுது நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது இதோடைய மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Pன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த PQRS அப்படின்ற வெர்டிசஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் பேரலோகிராம் அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸோ இந்த சைடும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த QR சைடும் இந்த PS சைடும் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லணும். அதே மாதிரி இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டா இது ஒரு பேரலோகிராம் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு முதல்ல இந்த PQRS நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல PQRS கண்டுபிடிக்கலாம். P அப்படின்றது வந்து ஏபியோடைய மிட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியோடைய மிட் பாயிண்ட்டு Q கண்டுபிடிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாமா? மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபியுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது P இல்லையா? ஸோ P = ஸோ அதுக்கு நமக்கு A பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் தெரியணும். ஸோ ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாம். -4, -2, B பார்த்தீங்கன்னா 5, -1. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பிசி வேணும்னா பியோடைய பாயிண்ட்டு 5, -1, சியோடைய பாயிண்ட்டு 6, 5. இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ வந்து P கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா x1 + x2/2 முதல்ல. அப்போ x1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -4 ப்ளஸ் x2 பார்த்தீங்கன்னா 5/2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு y1 + y2, அப்போ -2 -1/2. அப்போ P என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இது ரெண்டும் வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் +/2ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிள், அதனால் அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். /2ன்னு போட்டுக்கலாம். அப்போ Pன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசியுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம Qன்னு எடுத்துருக்கோமா, அப்போ Q = போட்டுக்கலாம். ஃபார்முலா வந்து x1 + x2/2 இல்லையா? x1 என்ன இருக்கீங்க 5 ப்ளஸ் x2 பார்த்தீங்கன்னா 6/2, y1 + y2/2. அப்போ பார்த்தீங்கன்னா y1 வந்து -1 இருக்குது, ப்ளஸ் y2 வந்து 5 இருக்குது, /2ன்னு போட்டுக்கலாம். அப்போ Q = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11/2ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வேறு சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைன் வந்து +/2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு Q என்ன கிடைக்குதுன்னா 11/2, 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ Pயும் Qவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ R கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் CD. ஓகே, இங்கே எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் CD கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AD கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒருக்கு பாருங்கள், AD RDA எப்படி வேணால் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு சியுடைய பாயிண்ட்டும் டியுடைய பாயிண்ட்டும் வேணும். C பார்த்தீங்கன்னா 6, 5, D பார்த்தீங்கன்னா -7, 6.
இது வந்து x1 இது y1 இது x2 இது y2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஏவும் டியும் வேணும். ஏ பார்த்தீங்கன்னா -4, -2 டி வந்து -7, 6. ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் போட போகிறோம். சிடியோடைய மிட் பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே ஆர். ஸோ ஆர் ஈக்குவல் டு x1 + x2 அப்போ 6 - 7 ப்ளஸ் பதிலாக இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக மைனஸ் போட்டுக்கலாம். y1 + y2 அப்போ 5 + 6/2ன்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும் /2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11/2ன்னு கிடைக்கும். இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஏடியோடைய மிட் பாயிண்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் ஈக்குவல் டு x1 + x2 அப்போ இங்கே -4 இங்கே -7/2, y1 + y2 அப்போ -2 + 6/2. அப்போ எஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் சேம் சைனால் அந்த சைன் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ 11/2ன்னு கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வேறு சிம்பிள், அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கிறேன். பெரிய நம்பர் சைன் வந்து +/2ன்னு வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா -11/2, 2 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா PQRS ஸோ 4த்துக்குமே பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் தெரியும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்யூவும் இந்த எஸ்ஆரும் பேரலல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டு இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த கியூஆரும் இந்த பிஎஸ் உடைய ஸ்லோப்பை வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு இது ரெண்டும் பேரலல்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பேரலத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா ஸ்லோப் ஆஃப் பிக்யூவும் ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பிக்யூ இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ். ஸோ பியுடைய பாயிண்ட்டும் கியூடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே RS உடைய பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். இது x1 இது y1 இது x2 இது y2. அதே மாதிரி இது x1 இது y1 இது x2 இது y2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்லோப். ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? m = y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m = y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 y1 பார்த்தீங்கன்னா -3/2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அதை ப்ளஸ் ஆக்கிக்கிறேன், /2ன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா இங்கே 11/2 minus x1 பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ m = இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே /1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதுக்கு LCM எடுக்க போகிறோம். ஸோ LCM பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படின்ட்டு வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 டேர்ம் இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து 4 ஆகும், ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டினாமினேட்டர். அப்போ 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 11 - 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள் m = ஏன்னா இங்கேயும் டினாமினேட்டர் 2 இங்கேயும் டினாமினேட்டர் 2 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 4யும் 3யும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். 11 - 1 வந்து 10ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா m வந்து 7/10ன்னு கிடச்சிருக்கு. சரி, அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m = y2 - y1. y2 பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, -y1 பார்த்தீங்கன்னா 11/2 பை x2 பார்த்தீங்கன்னா -11/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா -1/2. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டு 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ m = இங்கே /1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதுக்கு LCM எடுத்தால் 2ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 2s are 4. இங்கே மைனஸ் இருக்குது. 1 11s are 11 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இதுக்கும் நமக்கு டினாமினேட்டர் 2 தான் இருக்குது. இங்கே நியூமினேட்டரில் என்ன இருக்குன்னா -11 + 1ன்னு போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு நியூமரேட்டரை டேரெக்டாக போட்டுற முடியும். இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம் இல்லையா? அப்போ 11உடைய சைன் வந்து மைனஸில் இருக்குது. டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு சைன். அப்போ 11லேருந்து 1 மைனஸ் பண்ண 10, பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். இது ரெண்டு சைனும் நமக்கு கேன்சல் ஆகிடுனா ரெண்டுமே மைனஸ். அப்போ என்ன ஆகும்னா m = 7/10ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டும் எப்படி வந்திருக்குன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் பிக்யூவும் ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸும் ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டும் பேரலல்னும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் ரெண்டும் கூட பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கியூஆரும் பிஎஸும் எடுத்துக்கலாம். Slope of QR,
ஸ்லோப் ஆஃப் பிஎஸ். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து q வேணும் 11/2, 2. நெக்ஸ்ட்டு ஆருடைய பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம் -1/2, 11/2. இங்கே வந்து பியுடைய பாயிண்ட்டு 1/2, -3/2. எஸ் உடைய பாயிண்ட்டு -11/2, 2. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ ஸ்லோப் ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸ்லோப்புடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். m = y2 - y1 / x2 - x1. ஒரு தடவை ஸ்லோப் ஃபார்முலா எழுதுனா போதும். ஓகே, y2 பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 11/2 இருக்குது, மைனஸ் y1 பார்த்திங்கன்னா 2 இருக்குது, டிவைடட் பை x2 - x1. x2 பார்த்திங்கன்னா -1/2 மைனஸ் x1 பார்த்திங்கன்னா 11/2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணலான்னா 2 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 11 வந்து 11 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4, நடுவில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -4 போட்டுக்கலாம். டிவைடட் பை இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால காமனாக வந்து எல்சிஎம் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா -1 -11 இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு m என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 11லேருந்து 4 போச்சுன்னா 7 வரும், டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னா -12 கிடைக்கும். அந்த மைனஸை நான் மேலே போட்டுக்கிறேன், அதாவது நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க அந்த மைனஸை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எம்முடைய வேல்யூ -7/12ன்னு கிடச்சிரும். இப்போ இங்கேயும் நம்ம m கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y2 பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -3/2. அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +3/2ன்னு வந்துடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -11/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எல்சிஎம் வந்து 2ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 2 2s are 4, நடுவில் ப்ளஸ் இருக்குது. 3யும் 1யும் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இங்கேயும் நமக்கு சேம் டினாமினேட்டர், அதனால 2 தான் எல்சிஎம். அப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -11 -1, ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டரும் சேம் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4யும் 7யும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். இங்கே ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 12. அப்போ சிம்பிள் வந்து -12. அந்த மைனஸை வந்து நான் நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன், டினாமினேட்டரில் 12 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா m பார்த்தீங்கன்னா -7/12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே சேமாக நமக்கு வந்திருக்கு ரெண்டு ஸ்லோப்பும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்லோப் ஆஃப் QR = ஸ்லோப் ஆஃப் PSன்னு எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் QR = ஸ்லோப் ஆஃப் PS. அப்போ என்ன ஆகும்னா therefore QR வந்து PSக்கு பேரலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம பேரலல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால இது பேரலலோகிராம் சொல்லிடலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, therefore PQRS is a parallelogram அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.